ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து வந்தது இன்றைக்கி. அதனால் நான் முருகருக்கு வேலாபிஷேகம் பண்ணியிருந்தேன். வேலாபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். முருகனுக்கு எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம். நான் 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். முதல் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம். பழமுரி சங்கு என்கிட்ட இருந்தனால சின்னது, சரி அதிலே பண்ணுவோன்னு சொல்லிட்டு பன்னீர் அதில் ஊற்றி பண்ணினேன். சங்கு சின்னதாக இருக்கனால 3 தடவை அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகம் முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு சூடம் காண்பிக்கணும். அடுத்து 2வது அபிஷேகமாக நான் சந்தன அபிஷேகம் பண்ணியிருந்தேன். சந்தனத்தை கொஞ்சமாக கரைச்சி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களை அர்ச்சனை பண்ணிவிட்டு சூடம் காமிக்கணும். அடுத்து 3வது அபிஷேகம் பாலாபிஷேகம். முருகனுக்கு மிகவும் பிடித்த அபிஷேகம்னா அது பாலாபிஷேகம்னு சொல்லலாம். ஒரு அபிஷேகம் 3 தடவை பண்ணியிருந்தேன். நம்ம வேல் வழிபாடு செய்யும்போது முருகன்கிட்ட வேண்டி பிரார்த்தனை செய்யும்போது கேட்டதை கொடுப்பார், நினைத்தது நடக்கும். வேலாபிஷேகம் நம்ம சஷ்டி அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் செய்யலாம். இந்த அபிஷேகம் முடிஞ்சோன்னே இந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டில் கால் படாத இடமா தெளித்து விடலாம். அல்லது நம்ம செடிங்க வச்சுருந்தோம்னா அந்த செடிங்களுக்கும் ஊற்றி விட்டுடலாம். அபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இப்போ வேலெல்லாம் மறுபடியும் சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். வேலை எப்போவும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தட்டு இல்லைன்னா கிண்ணியில் பச்சரிசி நிரப்பி தான் வைக்கணும். நான் இன்றைக்கி ஒரு கிண்ணியில் பச்சரிசி நிரப்பி அது மேலே வேலை வச்சுருந்தேன். வேலை எப்பயுமே நுனியில் வெறுமனை வைக்கக்கூடாது. அது நுனியில் சந்தனமோ அல்லது எலும்புச்சப்பழத்தையோ சொருகி வைக்கணும். அப்புறம் வேலுக்கு இந்த மாலையை சாத்தியிருந்தேன். இந்த மாலை பார்த்திங்கன்னா நாங்கள் காசி போயிருந்தப்போ அங்கே வாங்கிட்டு வந்தது. ஒரு மாலை 5 ரூபா தான். இன்றைக்கி நெய்வேத்தியமாக பித்தளை பாக்கு ஒரு பழம் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன். என்னோடய வேல் வழிபாடு இன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.